ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் 𝐮𝐸𝐻 யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, டராஸில் நீங்கள் வந்து பொருட்களை ஆர்டர் பண்ணுவீங்க. சார் நார்மலாகவே ஆர்டர் பண்ண தெரியும், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எப்படி ஆர்டர் பண்ணுறதாகட்டும், எப்படி டராஸில் ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுறதாகட்டும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் என்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது இப்போ வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்காங்க, எப்படி அந்த ஜெம்ஸை நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள். அப்போ தான் நீங்களும் டராஸில் பொருள் ஒன்று வாங்கிக்க இந்த ஜெம்ஸ் இந்த ஆப்ஷனை பாவிச்சு டிஸ்கவுண்ட்டில், அதாவது ஒரு 80 ரூபா 100 ரூபா டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொருட்களை வாங்கிக்கொள்ளக்கூடியா இருக்கும். இப்போ தான் எனக்கு முதல்ல வாரீங்க அப்படின்னா மறக்காம 𝐻𝐸𝐻 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டராஸில் ஒரு ஆஃபர் ஒன்று போய் கொண்டு 11.11 அப்படின்ற ஆஃபர் உண்டு. ஸோ அதில் நீங்கள் வந்து நிறைய பொருட்களை டிஸ்கவுண்ட்லையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இன்றைக்கு ஜெம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டராஸை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து டராஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்துருக்குது, என்னென்ன பொருட்கள் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா டராஸ் மோல் பில் பே பண்ணுறது எப்படி, அதில் நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ போட்டு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா மிஷன் கம்ப்ளீட்னு வந்து ஒரு செக் ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ அதுதான் ஜெம்ஸுண்ட. ஸோ அதில் நாங்கள் மிஷன் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை நாங்கள் என்னென்னு பார்ப்போம். நீங்கள் ஜெம்ஸ் ஆப்ஷனு போகிற 2 வழி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மொபைல்லேயே வலது பக்கம் மேல் முன்னில் ஜெம்ஸ் போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணி போய்க்கொள்ளக்கூடிய இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஜெம்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கொள்ளக்கூடியா இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ காலம் அப்போ ஜெம்ஸ் வந்து சேர்த்து இருக்கீங்க அப்படின்னு அதில் பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். கீழே ரோல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி செக்இன் இருக்கும். அந்த டெய்லி செக்இன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் செக்இன் பண்ண அதுக்குரிய ஜெம்ஸ் வந்து கூடி கொண்டு போகும். ஸோ அதை நீங்கள் கலெக்ட் பண்ணுறேன்னா நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே 5க்குரிய ஜெம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறேன். ஸோ 500 ஜெம்ஸ் இருக்குது, அதை நான் கிளைம் பண்ணுறதை கொடுத்து அதை நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா மேலே வந்து அட் ஆகிருக்கும். அதே போல் கீழே ரோல் பண்ணி போனோம் அப்படின்னா உங்களுக்கு டெய்லி மிஷன் போட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மிஷன் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வந்து மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. உங்களோட பொருளை ஷேர் பண்ணுறதாகட்டும், அந்த ஷாப்பை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதாகட்டும், இல்லை நீங்கள் அட் ப்ராடக்ட் கொடுக்குறதாகட்டும், இல்லை சர்ச் பண்ணுறதாகட்டும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண அந்த ஜெம்ஸை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியா இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு பொருளை கிளிக் பண்ணி காட்டுறேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷாப்பை ஃபாலோ பண்ணி சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதை கோன்றதை கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணால் எனக்கு வந்து 200 ஜெம்ஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்து அதை ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபாலோ பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா மிஷன் கம்ப்ளீட் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு வந்து அதை எடுக்க சொல்கிறாங்க. பேக் போனோம்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிளைமெண்ட் வந்துடுது. ஸோ கோன்றது இப்போ கிளைமுக்கு மாறிட்டுது. ஸோ இப்போ எனக்கு பார்க்கலாம், நீங்கள் வந்து 5774 ஜெம்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் இப்போ இதை கிளைம் பண்ண உடனே எனக்கு வந்து 200 ஜெம்ஸ் வந்து எனக்கு கூட்டிகிட்டு இப்போ 5974 இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி செக்இன் மூலமும் அதே போல் பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷன் மூலமும் நீங்கள் வந்து ஜெம்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியா இருக்கும். ஸோ கீழே ரோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அந்த ஜெம்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ண அப்புறம் அதை வச்சு எப்படி டிஸ்கவுண்ட்டில் பொருளை வாங்குற அப்படின்ட்டு சொன்ன இமேஜில் காட்டியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ஜெம்ஸ் ஃபார் டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டு. ஸோ அதில் பார்க்கலாம் ஒரு பொருளை நீங்கள் அட் டு கார்ட் கொடுக்கணும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் பை பண்ண போகணும். அதில் போய் உங்களுக்கு வந்து ஜெம்ஸ் மூலம் டிஸ்கவுண்ட் பண்ணுறதா இல்லையான்னு காட்டியிருப்பாங்க. அதை கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கொள்ளக்கூடியா இருக்கும். ஸோ வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் எல்லா விஷயத்தையும். ஸோ இப்போ நான் பேக் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பொருளை எப்படி தேடி நாங்கள் அந்த பொருளை வந்து எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் சர்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டொங்கிள் ஒன்று தான் நாங்கள் வாங்க போகிறேன். ஸோ நான் டொங்கிள்ன்றதை கிளிக் பண்ணி நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டொங்கிள் சம்மந்தப்பட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதோ அதெல்லாம் இதில் வந்து லிஸ்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஒரு டொங்கிள் போட்டிருக்காங்க 2790 அப்படின்ட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 9 பேர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதே போல் பக்கத்தில் டொங்கிள் ஒன்று இருப்பாங்க 4550 அப்படின்ட்டு. அது பார்த்தீங்கன்னா 13 பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணிக்காங்க பார்த்து நாங்கள் அதுக்குள்ளே போய் அவங்க ரிவ்யூ எல்லாம் வாசித்து பார்த்துட்டு நாங்கள் வந்து பொருட்களை வாங்கிக்கொள்ளக்கூடியா இருக்கும். ஸோ கீழே ரோல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருட்களை பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்குது. ஸோ அப்படி சர்ச் பண்ணி நான் ஒரு பொருள் எடுத்துருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா 4990 போட்டிருக்காங்க. இந்த டொங்கிள் வந்து மொபைலின் டொங்கிள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதில் நாங்கள் வந்து அவங்களோட டிஸ்கிரிப்ஷனை பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். அதில் ஸ்பெசிஃபிகேஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸுக்கு அப்படின்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். ஸோ கீழே ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட இடத்துக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். எங்கள் இடத்துக்கு டெலிவரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா 274 ரூபா வந்து காஸ்ட் பண்ணுவாங்க, அதுவும் போட்டிருக்காங்க. ஸோ அது கீழே போனீங்கன்னா எத்தனை ரிட்டர்ன்ஸ் வந்து எத்தனை நாள் எடுத்துக்கொள்வாங்க அதெல்லாம் டீடைல்ஸ் பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ, இதுதான் கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒன்று.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 பேர் ரிவ்யூ பண்ணிக்காங்க டொங்குல பற்றி. இப்போ நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க, அதில் 25 பேர் ரிவ்யூ எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க எத்தனை பேர் நல்ல ரிவ்யூ எழுதியிருக்காங்க, என்ன ரிவ்யூ எழுதியிருக்காங்க, அந்த பொருளை பற்றி என்ன போட்டிருக்காங்க அப்படி பார்த்து நாங்கள் வந்து பொருளை வாங்கிக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது ஆள் போட்டிருக்க வெரி ஃபாஸ்ட் ஷிப்பிங், இட் டுக் 2 days டெலிவரி அப்படின்னு 2 நாள் வந்து டெலிவரி ஆகிட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஈஸியாக இருக்கான் யூஸ் பண்ணுறதுக்கு, எந்த சிம்மும் யூஸ் பண்ணக்கூடிய இருக்குது அப்படின்லாம் போட்டிருக்கார். ஸோ அதில் வந்து அவர் ஹெச்இஎம்ஐ போட்டுட்டு அதுக்குரிய மொபைல் ஸ்பீடை காட்டி ஃபோட்டோ எடுத்திருக்கார். அதை தந்த ஹெச்இஎம்ஐ போடும்போது இந்த டொங்கில் எவ்வளோ ஸ்பீடில் வேலை செஞ்சிருக்கு அப்படின்ட்டு இதில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய பேர் போட்டிருக்காங்க, இது எப்படி யூஸ் பண்ண எப்படி இருக்குது, இதில் என்ன ஃபால்ட் இருக்குது, இது நல்ல குவாலிட்டியானதா, என்ன மாதிரி பேக்கிங் வந்துச்சு, எல்லா விஷயத்தையும் நீங்கள் உங்களோட ரிவ்யூவிலே நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ ரிவ்யூவை பார்த்து நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் இந்த செல்லர் வந்து குட்டா பேட்டா அப்படின்னு. ஸோ குட் செல்லர் இருக்கும்போது நீங்களும் வந்து நம்பி விட்ட பொருளை வாங்கிக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ கீழே ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பொருளை பற்றி நிறைய விஷயம் போட்டிருப்பேன். இந்த பொருள் என்ன பிராண்ட் ஆனது, இந்த பொருள் என்ன கலரில் இருக்கும், என்ன ஸ்பீடில் வேலை செய்யும், இல்லை இதில் என்னென்ன சிம் பாவிக்கலாம், அதெல்லாம் வந்து இதில் போட்டிருக்கேன். ஸோ இதில் வியூ ஓவில் கொடுத்து நீங்கள் வந்து முழு டீட்டெயில்ஸும் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து முடிஞ்ச அப்புறம் என்ன செய்வோம்னா கீழே வர ஆட் டு கார்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட் கொடுத்தாச்சு. இப்போ வேணால் கீழே வந்து கார்ட் அப்படின்னு இருக்கு, அந்த வண்டில் தள்ளுற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கார்டில் என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வந்து நாங்கள் எடுத்துட்டோம். இதில் வந்து நிறைய ஆட் டு கார்டு நிறைய இருக்குது. நீங்கள் ஓலும் எல்லாத்தையும் வந்து பொருளை வாங்கிக்கொள்ளக்கூடிய இருக்கும். இல்லை நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ நான் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் டோட்டலாக முடியும் அப்படின்னு கீழே போட்டிருக்குது. கீழே தாங்க செக் அவுட் அப்படின்னு இருக்கு, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மேலே அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர், பில்லிங் அட்ரஸ் எல்லாம் வந்து அதில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் கொடுத்த அப்புறம் கீழே ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரிக்கு எவ்வளோ நாள் எடுக்கும், எத்தனை நாள் எடுக்கும், டெலிவரிக்கு எத்தனை நாள் எடுக்கும், எந்த டேட்டில் வந்து டெலிவரி சென்ட் ஆகும், அதே மாதிரி எவ்வளோ கோஸ்ட் முடியுது டெலிவரிக்கு அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பொருள் ஐட்டத்தின் ப்ரைஸ் போட்டுருக்குது, அது எத்தனை குவான்டிட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஜெம்ஸ் அப்படின்னு போட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்ன வந்து ஜெம்ஸ் மூலம் நாங்கள் டிஸ்கவுண்டாக பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நான் 16,000 ஜெம்ஸ் எடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 166 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் ஆகிருக்குது. இதில் வந்து கேள்விக்குரிய கிளிக் பண்ணோம்னா இந்த ஜெம்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணியிருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா 100 ஜிம்ஸ் பார்த்தீங்கன்னா ₹1 பற்றி கணக்கு போட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு பொருளுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 ரூபா, அதாவது 5 டிஸ்கவுண்ட் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 166 ரூபா டிஸ்கவுண்ட்ல இந்த பொருள் கிடைச்சிருக்குது. ஸோ கீழே பார்க்கலாம் எல்லா டோட்டலும் கூட்டி போட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா 5098 ரூபா வந்து எனக்கு மொத்தமாக முடியுது, எல்லா இன்க்ளூடும் சேர்த்து. உங்களுக்கு வந்து ஏதாவது வவுச்சர் கோட் இருக்குன்னா நீங்கள் அதை வந்து இதில் அப்ளை பண்ணி கொள்ளலாம். ஸோ அப்ளை பண்ணால் அந்த வவுச்சரும் கழிஞ்சு உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் உங்களோட பொருளுக்குரிய ப்ரைஸ் வந்து வரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசஸ் டு பே அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்டு மூலமும் பே பண்ணலாம், இல்லை பாயிண்ட்ஸ் மூலம் உங்களோட பாயிண்ட்ஸ் நிறைய அந்த பாயிண்ட்ஸை பாவிச்சு நீங்கள் வந்து பே பண்ணி கொள்ளலாம். இல்லை என்ன பார்த்தீங்கன்னா COD என்று சொல்லுவாங்க, கேஷ் ஆன் டெலிவரி, அது மூலம் நீங்கள் பே பண்ணலாம். அதாவது உங்களோட வீட்டுக்கு வந்து பொருளை தரும்போது தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் பே பண்ணலாம். அதாவது உங்களோட பொருள் பார்த்து உங்களோட வீட்டுக்கு வந்த அப்புறம் நீங்கள் அவர்கிட்ட வந்து பொருளுக்குரிய ப்ரைஸை நீங்கள் கொடுத்து கொள்ளலாம்ன்றதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே பாருங்கள் உங்களோட டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. 5098 ரூபா எனக்கு டோட்டலாக முடியுது. கீழே கன்ஃபார்ம் ஆர்டர் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண அந்த ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிட்டுது, வெயிட்டிங் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு போட்டுருக்காங்க. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேஷ் அண்ட் செக்யூரிட்டி தான் கொடுத்துருக்கோம். வீட்டுக்கு வரும்போது தான் கேஷ் அண்ட் டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ எங்களோட ஆர்டரை பார்க்கணும்னா வியூ மை ஆர்டர் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணோம்னா எங்களோட ஆர்டரை பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். இப்படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணணும். அதாவது ஜெம்ஸ் மூலம் பாவிச்சு நீங்கள் ஆர்டரை டிஸ்கவுண்ட் மூலம் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் பின்னுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் வந்து 0க்கு போயிருக்கும். பார்த்தீங்கன்னா 49 ஜெம்ஸ் தான் இப்போ பேலன்ஸில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டிஸ்கவுண்ட்டை நான் வந்து பொருட்களை பெற்றுக்கொண்டேன். அதனால் எனக்கு வந்து பேலன்ஸாக வந்து 49 ஜெம்ஸ் தான் இருக்குது. இதே போல் நீங்கள் ஜெம்ஸை நீங்கள் வந்து கூட எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் இன்னும் பொருட்களை வந்து வாங்கிக் கொள்ளக்கூடியா இருக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே போல தான் நீங்கள் வந்து மொபைலில் செய்கிறதாகட்டும், இல்லை இதே போல தான் கம்ப்யூட்டரில் செய்கிறதாகட்டும், ரெண்டுமே இதே போல தான் இதே மாதிரி செட்டப்ஸ் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் மொபைல்லையோ கம்ப்யூட்டரில் செய்ய இதே செட்டப்ஸை நீங்கள் வந்து செஞ்சு கொள்ளுங்க. இப்படி இந்த டராஸில் ஜெம்ஸை பாவிச்சு நீங்களும் டிஸ்கவுண்ட்டில் பொருட்களை வாங்கலாம். சொன்னேன் டிஸ்கவுண்ட்டில் அந்த பொருள் வாங்கியிருக்கேன். அந்த பொருள் வந்து எனக்கு கைக்கு கிடைச்ச அப்புறம் நான் அதை ரிவ்யூ பண்ணி அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போகிறேன். ஸோ நீங்களும் அந்த பொருள் பண்ண நீங்களும் வாங்கிக்கொள்ள முடியாது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் எங்களுடைய சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா சேனல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம 𝐴𝐶 தமிழ் டெக் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுவிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ளக்கூடியா இருக்கும். இந்த நாள் இனிய நாளாகட்டும். நன்றி, வணக்கம்.
Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling